பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் நொன்பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த வேறெங்கும் பேரானந்தம் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நீ ராகுல். யாரு? ராகுல். அனு, நீங்களா? நீங்க இங்க எப்படி? ஆமா, நீங்க எப்ப திருச்சி வந்தீங்க? சொல்லவே இல்லை. ராகுல், உங்களுக்கு ஒன்றும் இல்லையே, நீங்க நல்லா தானே இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் நல்லதானே இருக்கேன். இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. உங்களுக்கு ஏதோ ஆச்சு, அதனால தான் நீங்க ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒருவேளை கீழே ஏதாவது விழுந்துட்டீங்களா? ஏதாவது கார் பைக் மோதிடுச்சா? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? அடிபட்டுருச்சா? டாக்டர் என்ன சொன்னாங்க? அடிபட்டுருச்சா? யாரு? எனக்கா? ம், ஆமா, உங்களுக்கு தான் ஏதோ ஆச்சுன்னு மனோ ப்ரோ ஆன்ட்டிக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அங்கே தான் இருந்தேன். பார்வதி ஆன்ட்டி பேசிகிட்டு இருக்கப்போ நான் அது கேட்டேனே. ராகுல்னு உங்கள் பேர் தான் சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல் சீரியஸாக இருக்க, அப்போ உங்களுக்கு தானே ஏதோ ஆயிடுச்சு. பார்வதி ஆண்டி. ஓஹோ, நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆக்சிடெண்ட் ஆனது உண்மைதான், பட் ஆனால் அது எனக்கு இல்லை. என்ன? அப்போ வேற யாருக்கு? அது நானும் மனோவும் வந்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு பைக் வந்து ஒரு சின்ன பொண்ணு மேலே இடிச்சிட்டு போயிட்டான். ஸோ அந்த பொண்ணை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தோம். அந்த பொண்ணுக்கு தான் ஆக்சிடெண்ட் ஆச்சு, எனக்கு எதுவும் ஆகலையே. சின்ன பொண்ணா? ஸ்கூல் பொண்ணு. ஸ்கூல் போகிறதுக்காக ரோட்டில் நடந்து வந்துட்டு இருந்தா. அப்போ திடீர்னு ஒரு பைக்காரன் லூஸ் மாதிரி வண்டி ஓட்டிகிட்டு வந்து அந்த பொண்ணை இடிச்சிட்டு அவன் பாட்டு நிற்காமல் போயிட்டான். அதுக்கப்புறம் நானும் மனோ தான் பார்த்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். இப்போ அந்த பொண்ணும் நல்லா இருக்கா. அப்போ உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல? ஐயோ அனு, எனக்கு எதுவும் ஆகலை. இப்போ எனக்கு ஏதோ ஆச்சுன்னு நினச்சிட்டு தான் இப்போ இங்கே ஓடிட்டு வந்தீங்களா அழுதுகிட்டே? அப்புறம் பார்வதி ஆண்டி அப்படி பேசும்போது உங்களுக்கு தான் ஏதோ ஆச்சுன்னு நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? அதான் அங்கேருந்து உங்களை பார்க்கறதுக்காக ஓடி வந்திருக்கேன். அனு, எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். சரி, நீங்கள் அழுகிறத நிறுத்துங்க. அதான் எனக்கு எதுவும் இல்லைல்ல. அது எப்படி பண்ண முடியும்? திடீர்னு எப்படி நிறுத்த முடியும்? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? அவங்க சொன்னதும் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சோன்னு பயந்துட்டேன் தெரியுமா? பயத்தில் அங்கேருந்து ஓடி வந்திருக்கேன். அழுகு நிறுனா எப்படி நிற்கும்? அதுக்குன்னு இப்படி அழுதுகிட்டே இருக்க போகிறீங்களா? நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் பாருங்கள், எல்லாரும் பார்க்குறாங்க. தயவு செஞ்சு அழுகிறத நிறுத்துறீங்களா? இல்லைன்னா நான் ஏதோ உங்களை ஏதோ பண்ணி ஏமாத்திட்ட மாதிரி என்ன எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. யார் என்ன வேணால் நினச்சிக்கிட்டோம், ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் அழுவன் தான். சரிங்க, சரி, எனக்கு புரியுது. ஆனால் கொஞ்சம் ப்ளீஸ் எனக்காக அழுகிய கொஞ்சம் நிறுத்துறீங்களா? உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு. சரி. பாடா, ரொம்ப தேங்க்ஸுங்க. பரவாயில்ல, ஆனால் எப்பயுமே ரொம்ப சேஃபாக இருங்க என்ன? நான் சேஃபாக தான் இருக்கேன். பார்வதி ஆண்டி இப்படி சொன்னதும் எனக்காக இவ்வளோ பயந்து இப்படி அழுதுகிட்டே அங்கேருந்து ஓடி வரீங்க. இதுக்கு என்னென்னு சொல்லுவாங்கன்னு தெரியலையே. என்ன சொல்லுவாங்கன்னா? அதான், இப்படி எனக்காக ஒரு பொண்ணு இப்படி அழுதுகிட்டே ஓடி வருதே, இதுக்கு என்ன பேருன்னு தெரியல, அதான் யோசிச்சுட்ருக்கேன். சரி, அந்த குழந்தை எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? இப்போ ஓகே தான், நல்லா இருக்கா. அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அவங்களும் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்தாங்க. அவங்க தான் அவளை பார்த்துட்ருக்காங்க இப்போது. ஓஹோ, அப்படியா? சரி, ஓகே. எங்க இருங்க, எங்கே கிளம்புறீங்க? நான் கேட்டதுக்கு பதில் என்ன பதில் சொல்லணும்? என்ன பதில் சொல்லணுமா? இப்படி ஒரு பொண்ணு, அதுவும் கல்யாணம் ஆகாத பொண்ணு, வயசு பொண்ணு, அழகான பொண்ணு, இப்படி ஒரு பையனுக்காக அழுதுகிட்டே அங்கேருந்து பதறி அடித்து ஓடி வந்திருக்காங்க. ஆனால் இதுக்கு என்ன காரணம்னு தெரியலையே. எதனால் அப்படி வந்தாங்க? அதானே என்னோட நண்பன் கேட்குறதும் கரெக்டு தானே. ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு, கல்யாணம் ஆகாத பொண்ணு,
இன்னொரு பையன், அதுவும் கல்யாணம் ஆகாத பையனை பார்த்து இப்படி அழுதுகிட்டே பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தா அதுக்கு என்ன காரணம்? அவன் கேட்கறது கரெக்டு தானே? பதில் சொல்லுங்க அனு. வந்துட்டியா? என்ன எல்லாம் ஓகே தானே? ஆ, எல்லாம் ஓகே மச்சான். எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன். நம்ம கிளம்பலாம் இப்போ. அந்த போலீஸ்காரன் ரொம்ப ஓவராக பேசுனா எப்படிடா சமாளிச்ச? அதெல்லாம் பேச வேண்டிய இடத்துல பேசிட்டேன். அதனால தான் சார் ஓகேன்னு சொன்னார். திமிர பத்தியா? தப்பு பண்ணது அவன், ஆனால் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து நின்றுட்டுருக்கான். இது மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்கடா. இது ஒன்றும் நமக்கு புதுசு இல்லை. நம்ம கேங்லேயும் 2 பேர் இந்த ஃபீல்டில் தான் இருக்காங்க. டேய், அவனுங்க 2 பேர் கூட எதுக்குடா இவனை கம்பேர் பண்ணுற? அதுவும் கரெக்டு தான். சரி வா, எல்லாம் வேலையும் முடிஞ்சிருச்சுல, கிளம்பலாம். சரிடா. என்ன அனு, நான் கேட்டதுக்கு பதிலே இல்லை. என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு நீங்க 2 பேர் மாறி மாறி பேசிட்டு இருந்தா நான் என்ன சொல்றது? சரி, இப்போ நாங்கள் பேசலை, இப்போ பதில் சொல்லு. என்ன பதில் சொல்லணும்? இங்கே பாரணும், அவன்கிட்ட சொல்கிற மாதிரி என்கிட்ட சொல்லாத. அவனை மாதிரிலாம் நான் இல்லை. ம், ஆமாம், எனக்கும் அது தெரிஞ்சுக்கணும்ல. நீ ஏன் திரும்ப திரும்ப ஒரே மாதிரியே சொல்லிட்டு இருக்க? நீ எதுக்கு இவ்வளோ பதட்டமாக வந்த? சொல்லது. ஏன் பதட்டமா வந்தா? மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா பதட்டமாகாதா? மனசுக்கு பிடிச்சவங்களா? அனு, நீ யாரை சொல்கிற? உன் மனசுக்கு பிடிச்சவங்க யார் இங்கே இருக்கா? அது என் மனசுக்கு பிடிச்சவங்க யார் இருப்பா? இவர் தானே, அதான் சொன்னேன். நானா? என்னது, ராகுலா? என்னோட மச்சானையா? என்னோட மச்சானையா உனக்கு பிடிச்சிருக்கு? ஆ, எதனால் என் மச்சானை உனக்கு பிடிச்சது? நானா? என்னைவா உங்களுக்கு பிடிச்சிருக்கு? உங்களை தான் பிடிச்சிருக்கு. எப்பா, அணுவா இது? என்ன வாய் அடிப்பேன் என்கிட்ட? இப்போ என்னடானா இவன்கிட்ட பம்மி பம்மி பேசுகிற? அப்படியா? ஆனால் எனக்கு அப்படிலாம் தோணலை. நான் எப்பயும் போல இருக்கிற மாதிரி தான் தோணுது. இல்லை இல்லை, நான் நம்ப மாட்டேன். நீ ரொம்ப வாய் அடிப்ப, ரொம்ப அதிகமாக பேசுவ. இப்போ என்னடானா ரொம்ப சைலண்டாக பேசுகிற. ஏங்க, நிஜமாவே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? அதான் அவளே சொல்லிட்டாளடா, அப்புறம் என்ன திரும்ப திரும்ப டவுட்டாக கேட்டுட்டு இருக்க? ஏங்க, அவன் கிடக்குறான், நீங்கள் சொல்லுங்க, நிஜமாவே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஆமாம், பிடிச்சிருக்கு. அப்போ நீங்கள் என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அது அது சிஸ்டர், நீங்களா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? எப்போ இங்கே வந்தீங்க? ராதிகா. ராதிகா தான். நீ இங்கே என்ன பண்ணுற? நான் இங்கே என்ன பண்ணுறேங்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஆமாம், நீ அப்பாவையும் அம்மாவையும் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போனேன். அப்படி இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் நீ என்ன பண்ணுற? ஒருவேளை ஆன்ட்டியும் அங்கிளும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்களா? ஒருவேளை இதான் உன்னோட வீடா? வீடு மாற்றிட்டீங்களா என்ன? சரிடி, மாட்டிக்கிட்டேன். இனிமேல் எப்படியும் தப்பிக்க முடியாது. உண்மையை சொல்லிடுறேன். அம்மா இவருக்கு ஏதோ ஆச்சுங்கிற மாதிரி பேசினாரா? ஹாஸ்பிட்டல்லாம் சொன்னார். அதான் என்னமோ ஆச்சுன்னு பயந்துட்டு ஓடி வந்து பார்க்க வந்தேன். அதனால தான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு வந்தேன். என்னடா நடக்குதுங்க? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. சரி இரு, என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு அப்பவே தெரியும்டி நீ நேராக ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவேன்னு. ஆனால் போய் சொல்லிட்டு வரல. எப்படி கண்டுபிடிச்ச? நீ வேற என்ன சொல்லியிருந்தாலும் நம்பியிருப்பண்டி. ஆனால் நீ வந்தது நேரம் என் வீட்டுக்கு தான் வந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் அப்பா அம்மா பார்க்க போகணுன்னு சொல்லிட்டு போனல, அங்கே தான் மாட்டினேன். நானே மாட்டிக்கிட்டேனா? நீ என்னைக்கடி வெளியில் எங்கேயாவது போனால் நேராக என் வீட்டுக்கு வந்திருக்க. நேராக அங்கே வீட்டுக்கு போயிட்டு அப்பா அம்மா கிட்ட பார்த்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பக்கமே வருவேன்.
அப்படி இருக்கும்போது நீ நேராக திருச்சி வந்ததும் இங்கே என் வீட்டுக்கு வந்தியா? இதை நான் நம்பணும். சரி விடு, ஏதோ அறியாத பிள்ளை, தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சிடு. நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். ராகுலண்ணா, உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க? எனக்கு என்ன சிஸ்டர், நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆ, நல்லா இருக்கண்ணா. உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லி அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க, அதனால தான் சரி என்னன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இல்லைம்மா, எனக்கு எதுவும் ஆகலை. ஸ்கூல் பொண்ணு, சின்ன பொண்ணு ரோட்டில் வரும்போது ஒரு பைக்காரன் வந்து இடிச்சிட்டு போயிட்டான். அந்த பொண்ணை தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தோம். ஆ தெரியும்ண்ணா, நீங்கள் அவகிட்ட பேசிகிட்டு இருக்கும் போதே நான் வந்துட்டேன். நான் அப்போவே எல்லாமே கேட்டுட்டேன். என்ன? இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ அந்த பொண்ணு ஓகே தானே? நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காம்மா, ஒரு பிரச்சனையும் இல்லை. சாதாரண அடி தான். அவங்க வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவங்களும் வந்துட்டாங்க. அப்போ சரி. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வெளியில் வரியா? ராதிகா, நானுமே உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இங்கே வேணாம், நீ சொன்ன மாதிரி வெளியில் போய் பேசலாம். என்கிட்ட பேசணுமா? சரி ஓகே, பேசலாண்ணா, வெளியில் போய் பேசலாம். ராதிகா, போதும், இதுக்கப்புறம் நீ எதுவும் சொல்ல வேணாம். ஏன் 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 சொல்லக்கூடாது? நான் சொல்லுவேன். வேணாண்டி, ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன். உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, ஆனால் நான் சொல்லுவேன்ப்பா. நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் மட்டும் இல்லை, ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில வந்து என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா? ஓ, நல்லாவே ஞாபகம் இருந்துச்சு. நீ மறந்துட்டியா என்ன? என்ன மேடம், ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் மாறுது. அப்போ ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அனு, டைம் ஆகுது, வா வா நம்ம போகலாம். இருங்க மேடம், டைம் இன்னும் நிறையாவே இருக்கு, அதனால ஒரு பிரச்சனை இல்லை. இருங்க இருங்க. இல்லைன்னு நான் ரெடி ஆயிட்டேன்ல, இப்போ நம்ம வெளில போகணும்ல, இல்லைனா நான் இன்னும் ரெடி ஆகலைன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. நீ ரெடி ஆகிட்டேன்னு நான் அப்போவே மெசேஜ் பண்ணிட்டேன் நிலாக்காவுக்கு, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. உட்காரு. என்னண்ணா, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, இப்போ வந்ததுலேருந்து அமைதியாகவே இருக்கீங்க. அதை தாம்மா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. இந்த அளவுக்கு பில்டப் கொடுக்குறான், அப்படி என்ன பேச போகிறான்? பரவாயில்லண்ணா, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. ஏன் மனோ ப்ரோ, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அவங்க என்ன பேச போகிறாங்கன்னு? தெரியல அனு, அவன் ஏதோ பேச வரான், ஆனால் என்னன்னு தெரியல. பார்ப்போம் அவன் என்ன தான் பேசுகிறான்னு. ஏங்க, நீங்களே சொல்லுங்க, அப்படி என்னதான் பேச போறீங்க? அனு, அவன்கிட்டே போய் என்ன பேச வரீங்கன்னு கேட்டுட்டு இருக்க? அப்புறம் என்ன ப்ரோ, வந்ததுலேருந்து இப்படி ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சி பார்த்துட்டே இருந்தா ஏதாவது பேசினா தானே என்னன்னு புரியும். டேய், என் தங்கச்சி சொல்லுதுல, அப்படி என்னதான் பேசணுமா, பேச. ராதிகா, ஒரு உறவை நம்ம ஏற்படுத்திக்க எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு உறவு நமக்கு வேணும்னா, இல்லை நம்மளை தேடி ஒரு உறவு வருதுன்னா அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ தடவை யோசிப்போம், கரெக்டாக இல்லை தப்பா அப்படின்னு. அப்படி இருக்கும்போது ஒரு உறவில் இருந்துட்டு அந்த உறவு வேணான்னு சொல்லும்போது கொஞ்சம் யோசிக்கணும்ல. உள்ளே சேர்த்துக்கும் போது அந்த அளவுக்கு யோசிக்கிறோம், வேணான்னு விட்டுட்டு போகிறதுக்கு ஏன் யோசிக்க மாட்டேங்கிறோம்? கொஞ்சம் யோசிக்கணும்ல. அண்ணா, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. உனக்கு புரிஞ்சாலும் புரியாத மாதிரி தான் நடிப்ப. இப்போ இவன் சொன்னதும் உனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அவனை சுத்த வைக்கிறதுக்கு இன்னும் என்னென்ன வார்த்தை விளையாட்டு விளையாட புரியும். டே மச்சான், என்னடா சொல்ல வர? எனக்கு சத்தியமும் ஒன்றுமே புரியல. டே, நீ கொஞ்ச நேரம் அமைதியே இருடா, நான் என் சிஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். சரி சரி பேசு. சொல்லுமா, நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிடுச்சுன்னு சொல்கிற. நான் அப்படி என்ன சொன்னேன், உனக்கு என்ன புரிஞ்சுது? அண்ணா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு உறவுக்குள்ளே நம்ம போகணும்னா 1000 தடவை யோசிப்போம். ஆனால் ஒரு உறவு வேணான்னா
அவ்வளோ சீக்கிரம் அது வேணான்னு தூக்கி போட மாட்டாங்கண்ணா. அதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கும். ரொம்ப நாள் யோசிச்சு பல தடவை கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் மனசை கல்லாக்கிட்டு அந்த உறவு வேணான்னு சொல்லுவோம். அதுவும் அவங்க நல்லதுக்காக தான் சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது அது எப்படி நான் தப்பாக இருக்க முடியும்? யோசிக்காமல் எப்படி முடிவெடுப்பாங்க? நீ கொஞ்சம் கூட யோசிக்காம தான் இந்த முடிவெடுத்த. அப்படி முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரோக்கிட்டையும் கொஞ்சம் பேசியிருக்கலாம். அவர்கிட்ட எதுவும் பேசாமல் நீ மட்டும் முடிவெடுத்தினா? இது ஏன் நல்லதுக்காக முடிவெடுத்தாளா? கொஞ்சம் கூட யோசிக்காம அவ பாட்டுக்கு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா. இதில் அவ யோசிச்சு என் நல்லதுக்காக வேணான்னு சொல்லிட்டு போனாலாம். தங்கச்சி, அப்போ நீங்களும் அதான் நினைச்சீங்களா? அப்ப நீயும் அதான் நினைச்சியா? ஆமாம் ப்ரோ, என்ன ஒரு ஒற்றுமை. ஆமாமா, அண்ணன் தங்கச்சிக்குள்ள எவ்வளோ பெரிய ஒற்றுமை. நான் நினைச்சதை தான் நீயும் நினைச்சிருக்க. பேஸ் பேஸ். டேய், கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் அமைதியாக இருக்கீங்களா? நான் எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும். ரெண்டு பேரும் இப்போ உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. எது காமெடி பண்ணிட்டு இருக்கோமா? டேய், அண்ணன் தங்கச்சி பாசண்டா. நான் என்ன நினச்சனோ அதே தான் என் தங்கச்சி நினச்சிருக்கு. டேய், நான் உனக்காக தாண்டா பேசிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலினாலும் பரவாயில்ல, அமைதியாக இருடா. எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா? சரி, ஏதோ பண்ணுற. சரி, பண்ணு. நான் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல. நல்லதுக்காக பண்ணுறியா? அப்படி யோசிச்சு யார் நல்லதுக்காக பண்ணுற நீ? ஆமாம், அவள் அப்படியே நீ கேட்டதும் சொல்லிட்டு தான் மறுவேலை பாப்பா. அர்ஜுன், நீ மைண்டு வசன் நினச்சி சத்தமாக பேசிகிட்டு இருக்கடா. நீ பேசுறது எல்லாமே எனக்கு கேட்குது. தயவு செஞ்சு ப்ளீஸ். ஓ ஓகே மச்சான். இங்கே பாரு ராதிகா, உன்கிட்ட நான் டைரெக்டாகவே கேட்குறேன். உனக்கும் மனோவுக்கும் என்ன பிரச்சனை? நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா தானே இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு கல்யாணம் கூட முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த டைமில் நீ போய் எனக்கு கல்யாணம் வேணாம், எனக்கு மனோவை பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்திருக்க. என்ன காரணம்? நீங்கள் ரெண்டு பேரும் ஆரம்பத்தில் சண்டை போட்டதை எனக்கே தெரியும். அப்படி இருந்தும் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு பிடிச்சி மனசார விரும்புனீங்க, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல. அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த விளையாட்டுலாம்? ஏன் இப்படி பண்ணுற? அண்ணா, உங்களுக்கு நான் எப்படி சொல்லுவேன்? டேய், என்னடா நீ பண்ணுற? கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா? நான் பேசிகிட்டு இருக்கேன்ல. நீ ஒரு ஆணியும் பிடுங்க வேணாம். நீ என்னத்துக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? நீ பேசுறது யாராவது கேட்டாங்கன்னா என்னை தப்பாக எடுத்துக்க மாட்டாங்களா? என்ன தப்பாக எடுத்துக்க போகிறாங்க? டேய், நான் கன்னி பையன்டா. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அப்படி இருக்கும்போது இன்னொரு பொண்ணு கூட என்னை கம்பேர் பண்ணி பேசுனீன்னா எனக்கு அப்புறம் யார் பொண்ணு தருவா? யார் என்னை கல்யாணம் பண்ணிப்பா? இல்லை, புரியல. என்ன சொன்ன? திரும்ப சொல்லு. அதான்டா, நீ பாட்டுக்கு அந்த பொண்ணை என்னையும் சேர்த்து வச்சு பேசிகிட்டு இருக்க. இப்போ நாலு பின்ன யாராவது கேட்டுட்டாங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஏதாவது பையன் கிடைக்குமா, இல்லை எனக்கு தான் பொண்ணு கிடைக்குமா? அந்த பொண்ணுக்கு பையன் கிடைக்கிறானோ இல்லையோ அது என் பிரச்சனை கிடையாது. ஆனால் எனக்கு பொண்ணு கிடைக்காம போயிடுச்சுன்னா காலம் முழுக்க கல்யாணம் பண்ணாமல் நம்மளால முடியாது. என்னடி எங்க அண்ணனை இப்படி மாற்றி வச்சிருக்க? பாவம், துக்கம் ரொம்ப தொண்டையில் அடைக்குதுன்னு நினைக்கிறேன். அதான் என்ன நடந்துச்சுன்னே மறந்துருச்சாட்டுக்கு. உன்னையே வேற பொண்ணுங்கிறாரு. கொஞ்ச நேரம் மூடிக்கிட்டு இருக்கியா? டேய், என்னடா பேசுகிற நீ? வேற ஒரு பொண்ணா? நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க? ராதிகாடா, நீ அவ்வளோதானே விரும்பின. உனக்கு ராதிகானா ரொம்ப பிடிக்கும்ல. நீ சொல்கிறது கரெக்டு தான் மச்சான். அப்போ எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, விரும்பினேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை மச்சான். அவங்களுக்கு என்ன பிடிக்கல. அவங்களோட சுச்சுவேஷனும் புரிஞ்சுக்கிட்டு நானும் ஒதுங்கிட்டேன். அதுக்காக நான் அவங்களே நினச்சிட்டே இருக்க முடியாதுல்ல. நானும் கல்யாணம்லாம் பண்ணும்ல. கல்யாணம் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும்? இப்போதைக்கு அவங்க என்னோட வெறும் முன்னாள் காதலி, ஐ மீன் என்னோட எக்ஸ்லவர் மட்டும்தான். அப்புறம் என் அண்ணியோட தங்கச்சி, அவ்வளோதான். வேற எதுவும் இல்லை. அதனால் என்னையும் அவங்களையும் சேர்த்து வச்சு பேசுகிற வேலை வச்சுக்காத. என்ன எக்ஸ்லவரா? நான் உனக்கு எக்ஸ்லவராடா? கோவமா வருது. ஆனால் எதுவும் பண்ண முடியல. இதில் வேற கல்யாணம் பண்ணுறானா? நான் வேற பொண்ணா? டேய் மனோ, இதெல்லாம் தப்புடா. மச்சான், எதுடா தப்பு? ஒரு பொண்ணை பிடிச்சிருந்துச்சு, பொண்ணும் பையனும் விரும்பினாங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் பொண்ணுக்கும் பையனுக்கும் விருப்பம் இல்லாதப்போ பிரிஞ்சிடுறாங்க. அதுக்குன்னு பொண்ணு ஜாலியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழுமா புருஷன் கூட.
பையன் மட்டும் பழைய காதலியை நினச்சிட்டு தாடி வளர்த்துட்டு சுற்றிட்டு இருப்பாங்களா? அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. அதனால் நானாக கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ப்பா. ப்ரோ ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்டா? இருடி, உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர். டேய், சும்மா கதை கட்டிகிட்டு இருக்காத. உன்னால எப்படி ராதிகா விட்டுட்டு அதுவும் ராதிகாவை மறந்து இன்னொரு பொண்ணலாம் சும்மா பேசிகிட்டு இருக்காத. மச்சான், அப்போ நீ சொன்னதை நம்பலையா? டேய், நான் ப்ராமிஸாக சொல்கிறேன்டா. உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லி தொலை. ரீசெண்டாக ஐஷு கால் பண்ணாடா எனக்கு. ஐஷுவா? ஐஷுனா யாரு? டேய், மறந்துட்டியா? ஐஷுடா, ஐஸ்வர்யா. நம்ம கூட தானே படித்தா. நம்ம 2 பேரும் இங்கே தானே படித்தோம். ஞாபகம் இல்லையா? டேய், நம்ம 3rd இயர் படிக்கும்போது ஃபஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணிச்சு. ஒரு தடவை எனக்கு கூட வந்து ப்ரப்போஸ் பண்ணாலே அந்த பொண்ணுடா. ஞாபகம் இல்லை? எது ப்ரப்போஸா? அதுவும் ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணு? இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஃப்ராடு, எல்லாத்தையும் மறைச்சிட்டான். ப்ரோ, ஐஸ்வர்யாவா? ஐஸ்வர்யாங்கிற பொண்ணுங்களே செம்மையா இருப்பாங்களே. அப்போ பொண்ணு அழகா தான் இருக்கும். ஆமாண்ணோ, அந்த பொண்ணு பேருக்கு ஏற்ற மாரி அழகாக தான் இருக்கும். டேய், கொஞ்சம் அடங்கு. ஓவராக பேசிகிட்டு இருக்காத. மச்சான், அப்போ நீ இன்னும் நம்பலையா? நான் நம்ப மாட்டேன். அது எப்படிடா இத்தனை வருஷம் கழித்து உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கோம், அதுவும் கரெக்டாக இந்த டைமில்? நான் நம்ப மாட்டேன். கேளுங்க ப்ரோ, அது எப்படி? அதுவும் இந்த டைம்ல? நாங்க 2 பேர் பிரிஞ்ச டைம்ல எப்படி கரெக்டா அந்த பொண்ணு கால் பண்ணும்? சும்மா விளையாட்டுக்குன்னு சொல்லுது எல்லாம். மச்சான், அப்போ நீ நம்பல. நம்பல. சரி, உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? அதையும் சொல்லி தொலை, கேட்குறேன். ஐஷு எனக்கு கால் பண்ணி பேசுனுச்சுன்னு சொன்னேன். கரெக்டு தான். லாஜிக் படி இத்தனை வருஷத்துக்கு இல்லாமல் இப்போ ஃபோன் பண்ணி பேசினா யாருக்கா இருந்தாலும் சந்தேகம் வருந்தான். கரெக்டு தான். அதனால் அது ஓகேன்னு நான் விட்டுடுறேன். ஆனால் இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா? நான் இப்போ வேலை செஞ்சிட்ருக்கல காலேஜில், அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அங்கே என்ன நடந்துச்சு? ஏதாவது ஸ்டூடெண்ட் வந்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்களாடா? என்ன ஸ்டூடெண்டா? ஸ்டூடெண்ட் வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்களா? ஐயோ இல்லை மச்சான், ஸ்டூடெண்ட்லாம் யாரும் இல்லைடா. அதுவும் இல்லாமல் அந்த மாதிரிலாம் நான் எதுவும் வச்சுக்க மாட்டேன். என்னை பற்றி உனக்கு தெரியும்ல? தெரியும். ஆனால் யாரோ ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் யாருன்னு தெரியல. சொல்லு, நீயே சொல்லு. மச்சான், ஏன் கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணுடா. வேலை பார்க்குற பொண்ணா? ஆமா, அங்க நிறைய டீச்சர்ஸ்ங்க தானே இருக்காங்க. என்னடா சொல்கிற? வேலை பார்க்குறவங்களா? ஆமாம் மச்சி, ஏன் கூட தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க யார் தெரியுமா? இங்கிலீஷ் டீச்சர். அவங்களுக்கு என்ன பிடிச்சி போய் அவங்க வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க ஒரு நாள். ப்ரப்போஸ் பண்ணாங்களா? இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை. இவன் என்னென்ன மறைச்சு வச்சிருக்கானே தெரியலையே. இப்போ நான் வேணான்னு சொன்னதும் மறைச்சு வச்சது எல்லாத்தையும் சொல்றான். என்னடா சொல்கிற? ஆமாம் மச்சான், நான் அப்போது அதான் உனக்கு முன்னாடி இருக்காங்களே அவங்கள அப்போ விரும்பிட்டு இருந்தேன்ல. அதனால் சரி, அவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்கள வேணாம், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டேன்டா. அப்பா, நல்ல வேலை ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஆனால் மச்சான், இன்னும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை. அவங்க திரும்ப ஒரு நாள் வந்து என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க? என்ன இருந்தாலும் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். உங்களை அவ்வளோ சீக்கிரம்லாம் யாருக்கும் விட்டு தர மாட்டேன். எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால் என்னைக்காவது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக என்னை தேடி வாங்க. நான் உங்களை ஏற்றுக்கிறேன். உங்களுக்காக நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மச்சான். என்னது? யார் அவன்? ஏன் மனோவை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு இவ்வளோ பிளான் பண்ணியிருக்கான்? ஏன் மனோக்காக நீ வெயிட் பண்ணுறியாடி? இரு, நான் வந்து சென்னையில் உன்னை சும்மாவே விட மாட்டேன். என் மனோவை நீ பார்த்ததே தப்பு, பேசினதும் தப்பு, ப்ரப்போஸ் பண்ணதும் அதை விட தப்பு. அதுக்கு மேலே என் மனோக்காக நீ வெயிட் பண்ணுறியா? வெயிட் பண்ணுறியா? வெயிட் பண்ணுடி, வெயிட் பண்ணு. நான் வந்து இருக்கேன் உனக்கு. ப்ரோ, பெரிய ஆளு தான் போங்க நீங்க. உங்க பின்னாடி எவ்வளோ பொண்ணுங்க சுத்திட்டு இருக்காங்க. அது நினச்சாலே ஒரு மாதிரி பெருமையாக தான் இருக்கானு. ஆனால் என்ன, என்னோட அருமை தான் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆமாண்டா டப்ஸா மண்டையா, உன் அருமெல்லாம் இப்போதான் தெரியுது. அது கூட நீ பண்ண ஃப்ராடு வேலையும் எனக்கு இப்போதான் தெரியுது. அதுவும் உன் வாயில கேட்கும்போது அவ்வளோ ஆத்திரமா வருது. ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஆமாம், உனக்காக காத்துட்ருக்காங்க. சும்மா கதை விட்டுட்டு இருக்காத மச்சான். ப்ராமிஸ்,
ஓ மேலே சத்தியமா எனக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு அன்னைக்கே சொன்னாங்கடா. அதனால சென்னைக்கு போனதுமே அவங்கள தாண்டா மீட் பண்ணணும். மீட் பண்ணி நானும் உங்களுக்காக தாங்க காத்துட்டு இருக்கேன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அப்புறம் என்ன டும் டும் தான். அண்ணா நான் கிளம்புறேன். இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தா அவ்வளோதான், எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் இவனால. ஏம்மா ஏன் அதுக்குள்ளேயே போகிற? இரு கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் போகலாம் பொறுமையா. இல்லைண்ணா, நான் சீக்கிரமாக வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன், அதனால் நான் போகணும். நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுதுல்ல, வீட்டில் தேடுவாங்க. நான் கிளம்புறேண்ணா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் வேலைலாம் இருக்குது, அதை அப்படியே விட்டுட்டு தான் உங்களுக்கு ஏதோ ஆச்சுன்னு பதட்டத்தில் வந்தேன். நான் போய் அந்த வேலையை பார்க்கணுண்ணா. நம்ம இன்னொரு நாள் பேசலாம். அதுக்கு இல்லை ராதிகா. அண்ணா ப்ளீஸ், எனக்கு ரொம்ப ஹெட்டேக்காக இருக்குது, நம்ம அப்புறமா பேசலாமே. நான் கிளம்புறேன். சரிம்மா, நீ பார்த்து போயிட்டு வா, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். வரியா என்ன? வரணும் தான், ஆனால் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாமே. அப்படியா? சரி ஓகே, அப்போ நீ இருந்துட்டு வா, நான் கிளம்புறேன். இரு இரு, நானும் வரேன். ராகுல், நான் கிளம்புறேன். அனு நீங்களும் போகிறீங்களா? ஆமாம், நானும் கிளம்புறேன். ரொம்ப நேரம் ஆகுதுல்ல, அதனால் நானும் வீட்டுக்கு போகணும். நம்ம இன்னொரு நாள் பேசலாம். ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் இன்னும் பதிலே சொல்லலை. இதில் பதில் சொல்ல என்னடா இருக்குது? என் தங்கச்சி எப்படிலாம் கஷ்டப்பட்டு அழுது அங்கேருந்து ஓடி வந்து உன்னை விசாரிச்சா. அப்போவே தெரியலையா அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு? அனு, மனு சொல்கிறதெல்லாம் உண்மையா? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஆமாம் ராகுல், எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களை கல்யாணம் பண்ணிக்கலான்னு எனக்கு இப்போ தோணுது. அடி சக்க, இதுதான் கரெக்டு. எப்பயுமே என் தங்கச்சி வெட்டு ஒன்று துண்டு ஒன்று தான். மற்றவங்கள மாதிரி இந்த மழுப்பிக்கிட்டு பேசுகிற மாதிரிலாம் கிடையாது. அனு, யாரும் என்னை பற்றி பேச வேண்டாம். அனு, நானும் யாரும் மற்றவங்கள பற்றியெல்லாம் பேசல, நான் உன்னை பற்றி தான் பேசினப்பா. சரி, 2 பேரும் போதும், அமைதியாக இருங்க. சரி, நீங்கள் 2 பேரும் பார்த்து போயிட்டு வாங்க, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். அனு, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன். சரிங்க ராகுல், நானும் வீட்டில் போய் அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். சரிங்க. அப்போ என் மச்சானுக்கும் என் தங்கச்சிக்கும் டும் டும் தான். கள்ளி, அப்போ நான் எத்தனை தடவை கேட்டேன், நீங்கள் 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டில் பேசினதுக்கப்புறம் உனக்கு அண்ணனை பிடிச்சிருக்கா, ராகுல் அண்ணன் பிடிச்சிருந்தா என்கிட்ட சொல்லிடின்னு. ஆனால் நீ என்ன சொன்ன? அதெல்லாம் இல்லை, அவர் நல்லவர் தான், ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரிலாம் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. அது அப்போ சும்மா சரி அப்புறமா சொல்லிக்கலான்னு நினச்சேன். நல்லா நினச்சடி, ஆனால் நினச்ச அடுத்த செகண்டே உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டல்ல. கல்யாணம் மட்டுமா? கல்யாணம் பண்ணி இப்போ நீ 5 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க. நிறைமாத நிலவேவா நடைபோடு மெதுவா மெதுவா அழகேவும் பாடு அறிவேனம்மா மசக்கைகள் மயக்கம் கொண்டு படிசாயும் வாழை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பட் ஐ லவ் யூ.